சிஸ்டர். சித்தார்த்தும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டா தெரியுமா? சித்தார்த்தும் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அந்த பெரிய மேஜிக் பண்றேன்னு சொன்னல, அது என்ன மேஜிக்? ஞாபகம் வருமா? நான் மேஜிக்ல பாயா மாதிரி காட்டுவேன். அது இன்னொரு நாளைக்கு பண்றேன். நீ மேஜிக் பண்ணல, நான் ஆபரேஷன் போக மாட்டேன். குட் கேர்ள்ல நீ ஆபரேஷன் முடிச்சுட்டு திரும்பி வருவியா? நான் உனக்கு அந்த மேஜிக் பண்ணி காட்டுவேனா? நான் திரும்ப வரலன்னா இந்த மேஜிக் பண்ண மாட்டியா? அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் அழகில்லாதவ அறிவில்லாதவ தான் பண்ணுவான். தயவு செஞ்சு இவனை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. நான் உன்னை லவ் பண்றேன். நான் அவனை லவ் பண்றேன். ஆபரேஷன் பண்ணிக்கிறியா? காவியா, காவியா நில்லு காவியா. காவியா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு, பண்றேன். வேணான்னு மட்டும் சொல்றாத காவியா. காவியா ப்ளீஸ் நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? உனக்காக என்னெல்லாம் விட்டு வந்தேன் தெரியுமா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என் அப்பா அம்மா மற்றவங்க முன்னாடி அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அவங்கள தூக்கி போட்டு வந்தேன் உனக்காக. ஆனா நீ இவ்வளோ சீப்பா பிளான் பண்ணி என்னை ஏமாத்திருக்க. சீ, இதான் உன் லவ்வா? வேற எது லவ் சொல்லு? காதலிக்கிற பண்ண தியாகம் பண்றதா?
இல்லை காதலிக்கிற பொண்ணு மனசில் நினச்சிட்டு வேற ஒரு பொண்ணு கூட வாழ்றதா? எனக்கு அது தெரியாது. எனக்கு காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அவ்வளோதான். உன்னை ஒரு நாள் ரோட்டில் பார்த்த உடனே தோணுச்சு உன் கூட வாழ்ந்தா வாழ்க்கை அவ்வளோ அழகா இருக்கும்னு. உன்னை தேடி கண்டுபிடிச்சு லவ்வை சொல்லணும் வீட்டுக்கு வந்து நின்னா உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். என் அப்பா சத்தனை கூட நான் அவ்வளோ அழலடி. ஒன்னால அன்னைக்கு அழுத யோசிச்சு பாரு. அன்னைக்கு பஸ்ல நானும் வந்து பக்கத்துல உட்காந்தேன். நானா வேலை வாங்கி கொடுன்னு கேட்டேன், அமைஞ்சது. கடவுள் கொடுத்த சான்ஸா நினைச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சாதாரண பசங்களுக்குலாம் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது காவியா. நாங்க தான் ஏற்படுத்திக்கணும். அன்னைக்கு அவனை ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டப்ப என்ன சொன்ன? அவன் டாக்டரு, படிச்சிருக்கான், வெல் செட்டில்னு சொன்னல. இப்ப சொல்லு, நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன வேலை பார்க்குறேன், நான் எங்க இருந்து வரேன், வீடு எங்க இருக்கு சொல்லு. தெரியாது. இது எதுவுமே தெரியாம எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தல்ல, இதுக்காக தான் இவ்வளவும் பண்ணேன். புரிஞ்சுக்கோ காவியா, எனக்கு இதுல சரி தப்பு எதுவும் தெரியல காவியா. நீ மட்டும்தான் தெரியற, நீ மட்டும்தான். என்ன ஆனாலும் எனக்கும் கையை பிடிக்கணும். வாழ்க்கை ஃபுல்லா இப்படி. உலகத்தில் இருக்க எந்த பொண்ணுக்கும் தெரியறதில்ல பசங்க செய்கிற பாதி தப்பு காரணம் இந்த பொண்ணுங்க தான். ஆனால் பசங்களுக்கு வேற வழி. என்ன மாதிரி இப்படி நடு ரோட்டில் நின்று தானே ஆகணும். சாமி, நான் சொன்னேன்ல, அந்த பழைய ஸ்கூலு தான். பசங்க தான் பேய் இருக்கு பிசாசு இருக்குன்றாங்க. பேயாவது பிசாசாவது எந்த கெட்ட சக்திக்கும் பயப்படக்கூடாது செந்தில்நாதா. அரவோசம். அடே வாங்கடா. முழுசா பேயா மாறி இருக்க இந்த செல்லம்மாவை பார். பூ வச்சுக்கல, பொட்டு வச்சுக்கல. ஓ, நமக்கு வராதுன்னா கேட்குறாங்களா? மூச்சு விட கேப்ல மூச்சு தூக்கட்டா, முட்டை சிவா கட்ட சிவாடா. கிழிச்சது. இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். எதிர்பார்க்கல, நான் திரும்பி வருவேன் எதிர்பார்க்கல, அதுவும் இப்படி வருவேன் எதிர்பார்க்கல. இல்லையா? எதிர்பார்க்கல. நீ இவ்வளவு கேவலமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. ஏன்டா பேய் மேக்கப் போட்டு என்னை சாவடிக்கிறீங்க? தாங்க முள்ளடா. டோ, உன்னை ஷேவ் பண்ண சொன்ன மீசி எடுக்கல நீ. பேய்னா எப்ப பார்த்தாலும் கும்பலே தானே. ஆம்பளை எல்லாம் சத்தா எங்கடா போவாங்க? பேய் ஆட மாட்டாங்க. அதான் இது லாஜிக்கா. கண்டுபிடிச்சாங்க. அவங்களாம் வந்துட்டாங்க, நீங்களா ரெடி இல்லை? இந்த புடி இந்தா, எல்லாம் லைன்ல இருங்க. நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, சொதப்பிடாதீங்க. குமாரி பஸ் வரப்போ நீ பேர் செல்ஃப் வர்றா. ஓகேடா. தெரிக்க விடலாமா? அது ஏற்கனவே தெரிச்ச மட்டும்தான். என்ன கிளாப் வாங்க ட்ரை பண்றியா? வாயா. பண்ண விட மாட்டேன். நான் வரேன்டா. எங்கடா வாங்கினீங்க இந்த சவுதி முடி? எமி ஜாக்சன்டா. அந்த வேலை சாப்பிட போலாம்னு நீ விட்டு. சாமி வாங்க வாங்கடா. சத்தம் போடாத. நம்பர் 2னா மேட்டர் டாகா? அதே தான். நான் பண்ணுறேன். ஓகே. சாமி, இந்த இடம் எப்படி இருக்கு? இந்த ஆளுக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது, நைட்ல எரும மாடா தெரிய போகுது. நல்ல இடம் செந்தில்நாதா. இந்த இடத்துல எந்த அமானுஷ்யமும் சூப்பரா, அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. ஒரிஜினல் நாயே தோத்துருண்டா. சாமி, அங்க ஏதோ சத்தம் வருது. மார்கழி பூசம் இல்லையா? அதான்
மார்கழி மாசம். சாமி மேலே போகலாம் சாமி. அவனுக்கு படிக்கிட்டு மேலே வராங்கடா. நீங்களா ரெடியா? உடனடிக்கு பசங்களை ஏன் செஞ்சுலாம் தான் கூப்பிட்டு வர்றேன். சாமி சல்லு சல்லுன்னு கேட்கல. ஏதாவது பூச்சி சத்தமாக இருக்கு செந்தில். நீ வா. அப்படின்றீங்க? நீ ஒன்றும் கவலைப்படாத செந்தில், நான் இருக்கேன்ல. வா. பூச்சி சத்தம் இல்லை. என்ன வயிற்று கிடக்கிற மாதிரி இருக்கே. நீங்க ஜோசிக்கார கூட்டு போயிட்டு வந்துடுறேன். இல்லை நிக்கிறேன். சாமி நீங்க போங்க. செல்லப்பா செல்லப்பா. செல்லப்பா பேய் மாதிரி பார்க்க சொன்ன பெருச்சாலி மாதிரி பார்க்குற. பெருச்சாலியா? யோ உன்னை எங்கெல்லாம் ஏன் தேடுறது? நான் செவத்து பின்னாடி நின்று ஐஸ் பாய் சொல்லிட்டு இருக்கியா? நோ, ஐ ஆம் பர்ஃபெக்ட். இந்த பேர் பத்தினு வர மாதிரி காமெடி பண்ண உன்னை தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன். காமெடியா? ஏண்டா எவ்வளவு சீரியஸா ஆர்ஆர் பட ட்ரெய்லர் மாதிரி உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். உனக்கு காமெடியா தெரியுதா? மறுபடியும் காமெடி பண்ண போயா? ஏய் கீரடா அந்தால இப்பதான் வந்தா, நீ வேற கத்திக்கிட்டே இருக்க. என்னோட மேக்கப் வேல்யூ தெரியலடா. வாங்கடா போயா. போயிடலண்ணா. சாமி நீங்களா சொல்லுங்க சாமி. ஐயோ நமக்கே பயமா இருக்கு. ஐயோ அவங்களாம் வந்துட்டு இருக்காங்க. பக்காவா பர்ஃபார்மன்ஸில் பயமுத்துரு, சொதப்பிடாத. ஓகே இப்போ எப்படி பர்ஃபார்மன்ஸை தெரிவிக்க விடுற மட்டும் பாரு. சாமி இந்த இடத்த வாங்கிட்டேன்னா காம்ப்ளெக்ஸு, தேட்டரு எல்லாம் கட்டிக்கலாம் சாமி. போங்கடா. எவ்வளோ உயிரை கொடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெட்டியாக பேசிட்டு போயிருக்கு. ரசிக்க தெரியாதுப்பா. நாயா பேய் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் சொன்னா பரதநாட்டியம் போஸ் கொடுத்துட்டு இருக்க. என்னது போஸ் குத்துனுக்குறானா? நான் இங்கே பக்காவாக தான் நின்றுட்டு இருக்கேன். அந்த பண்ணாடைய பயப்படலைன்னா நான் என்ன பண்ணுறது? உன்னை பார்த்தா தானே பயப்படுறதுக்கு. இப்போ பாரு என்ன நடக்குது. எப்படி பயம் போடுறாங்க மட்டும் பாரு. சதீஷ் குமாரே, யாரா விக்கல் சவுண்ட்லாம் கொடுக்குறது? இது பிளான்ல இல்லையடா. ஏய் நாளடா. ஏய் சதீஷ், உன் வயசு மாதிரி தான் இருக்குது. நீ தானே? செல்லப்பா வரக்குண்டா. என்னதே நீ இல்லையா? சதீஷ் சொல்றா. மறுபடியும் யாரா விற்கிறது? விற்கல. நான் விற்கலையடா. நீயும் விற்கலையா? செல்லப்பாவை ஒரு நிமிஷம் இரு. என்னது இது? பப்ஸ். முட்டை பப்ஸா சிக்கன் பப்ஸா? முட்டை பப்ஸ். சாயங்காலமே பசிக்குன்னு வாங்கி வச்சிட்டேன். இந்தா. அந்த நேரத்தில் கண்டதெல்லாம் தின்னு விக்கி தொலைச்சு மாட்டி விட்றாத. நான் எங்க விற்கிறேன்? சாப்பிட்டு தான் இருந்தேன். அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்கயா. சாரிப்பா. போ போ. செருப்பால் அடிப்பேன். போடா. ஏய் தள்ளி விடாதடா. நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. அங்கே ஃபஸ்ட்டு சொதப்பின மாதிரி சொதப்பக்கூடாது. சரி. கரெக்டாக அவங்க வரும்போது நீ அவங்க எதிர்க்க போய் நின்று பயம் பொறுத்தினா வேலை முடிஞ்சிடும், நம்ம கிளம்பலாம். ரொம்ப சிம்பிள். டைமிங் மட்டும் ரொம்ப முக்கியம். டைமிங் மட்டும் நீ பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். டைமிங் ஆமாம். யாருக்கிட்ட? என்கிட்ட டைமிங். நானே பெரிய டைமிங். ஓ டைமிங்கை பார்த்துக்க வந்துட போகிறாங்க. அப்போ டைமிங் 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 பார்த்துக்கிறியா? சரியா? ஓகே பண்ணிடலாம். சூப்பர். ஏய் அந்த ஆளை சொதப்பம் ஒழுங்கா பண்ண சொல்றான். மாட்டிக்கிட்டு விட்டுற போறான். அதெல்லாம் நீ கவலைப்படாதடா. இந்த வாட்டி டைமிங்கில் அடிக்கிறோம்.
இந்த வாட்டி மட்டும் அவன் மிஸ் பண்ணான், நான் என்ன பண்ணுவேன்னு அவனுக்கு தெரியும். என்னடா பண்ணுவேன் தெரியல, ஃப்ரீயாக இருக்கும்போது யோசிச்சு சொல்கிறேன். சாமி இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் திசை சரியில்லை. சரி டைமிங் அவங்க டைமிங் 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 போச்சு. பார்த்தேன் பார்த்து கெட்ட வார்த்தை தெரியுமா? உன்னை நீயே 4 கெட்ட வார்த்தை சொல்லி காரி காரி துப்பிக்கோ. இதெல்லாம் எவ்வளோ கேவலம் தெரியுமா? பீமர்னா மேக்கப் போட்டிருக்கல, அவங்கள பார்த்து அவங்க எதிர்க்க போய் நின்று அவங்கள கூப்பிட்டாவது பயமுத்து. புரியுதா? நீ பண்றதே பயமுத்து பயமுத்து. ஐயோ பாவம், நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான். இனிமேல் என் நடிப்பை நம்புறதோட என் மேக்கப்பை நம்புறா. ஹார்ட்வேர் நெவர் ஃபெயில்ஸ். இப்போ ஏய், இங்கே என் வேலை முடிஞ்சது. அவனுக்கு உன் ஃப்ளோர் தான் வரானுன்னு நினைக்கிறேன். நார்க்கு ஃப்ளோருக்கா? சரி, வரட்டும். சரி, வந்துட்டேன், நான் பார்த்துக்கிறேன். செந்தில்நாதா, நாங்கள்லாம் எத்தனை பேய்களை பார்த்துட்டு வந்திருக்கோம். நீ என்னடானா? என்னடா திரண்டு உருண்டு ஓடுது? எலுமிச்சப்படும் சாமி. என்னாச்சு தில்லாத, நீ இப்படி பண்ற? ஒரு வேளை சொல்றது உண்மையா இருக்குமோ? இவன் ஆஃபரில் உடையிறானா? ஒன்று வச்சா இன்னொரு சவுண்டு ஃப்ரீயா? அவன் சொல்றது உண்மையா இருக்க போதியா? நான் அப்படியே சொல்லலடா, கூட்டிட்டு வந்து சாவடிக்க போகிறடா. அவன் சொன்னது உண்மைதான் போல. நீ இருக்கலாம், வாயிலாசி வாங்குறோம். ஏந்தியா சொல்லலடா, நான் பாத்துக்கிறேன் சொன்னீங்களா? சும்மா நான் இருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்படியே விட்டுருச்சு. சாமி சாமி போயில்லடா சாமி.
சதீஷே, குமாரே, அவனுக்கு ஓட்டானுங்க. சரி, உடனே அந்த பெரிய ஹாலுக்கு வாங்க. ஹலோ. நாங்கள் பிளான் பண்ண மாதிரி செந்தில் பயமுறுத்தியோட விட்டோம். கண்டிப்பாக இனிமேல் பக்கம் வரவே மாட்டான். அப்படியா? ஓகே. ஏய், அதால் கிளம்பி இங்கே வந்துடுறானா? வாடா, அதால் முதல்ல வந்தோடனே பைசா வாங்கி கிளம்பினுண்டா. ஆமாடா. சரி. நிறுத்தா, அதெல்லாம் இருக்கட்டும். கண்ணாடியே நான் தான் உடைக்கிறேன். உங்களெல்லாம் யார் உடைக்க சொன்னது? எனக்கு அதே டவுட் தான் மச்சான். நிறைய சத்தம் கேட்டுது. நீ அதெல்லாம் வச்சாடா? அப்போனா அது எக்கோ சவுண்டாக இருக்கும் மச்சான். இங்கே வச்சா அங்கே கேட்கும்ல, அது மாதிரி. சரி, அதை விடு. பிக்கல் சவுண்ட்லாம் கொடுத்து ஓவர் ஆக்டிங் பண்ணது யாரு? ஓவர் ஆக்டிங்ல நான் இல்லைப்பா. யாரு? அப்பனா அது செலப்பாக தான் இருக்கும். அது நான் இல்லைப்பா. இப்படி தெரிஞ்சு ஓடுறாங்க. எப்படி டைமிங்லாம் சரி, நீ கேட்டது டைம் தான் சரியில்லை. இறக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சாமியாரும் அவன் யாழை எப்படி தெரிஞ்சு ஓடுறாங்க பத்தியில. என்னமோ டைமிங்னா போட ஒரு ஐஃபையா போட முடியா? சரி, நீ போடுறான். சரி, கோச்சு நீ போடு. கேட்டியாடா? பிக்கல் சவுண்ட். தோத்துட்டு வந்து படுத்திருக்கிய வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ, இப்படி வாங்க. அவனே அடிபட்டு கிடக்குறான். பிள்ளைய பார்க்க வந்தா பொறுப்பான அப்பா வாங்க. போலீஸ்காரரா வராதீங்க. இல்ல இவன். நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. ப்ளீஸ் கோ அவுட். எப்படி பார்க்கு? சார், இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். டேக் ரெஸ்ட், ஓகே? ஆஃப்டர் 1 வீக் நீ ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கோ. நெத்தில அடிபட்டு தோத்துட்டான்னு கண்கலங்கி நிக்கிறியா ஐஜி? டிஎஸ்பி அசோக் பாண்டியன் உன் புள்ள இல்ல. நம்பிக்கை இல்லைன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாரு. என்ன சேதுராமன், சந்தேகமா இருக்கா? டாய், யாரா நீ? யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? தொலைச்சிடுவேன். ஏய், மிரட்டாத. போய் டெஸ்ட் எடுத்து பாரு, உனக்கு உண்மை தெரியும். ஹலோ ஹலோ. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல, யாரோ ராஸ்கல் அசோக் நம்ம பிள்ளை இல்லைங்கிறான். நம்பலன்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்றான். நீங்க ஏங்க ஃபீல் பண்றீங்க? அசோக் நம்ம பிள்ளை தான். வாழ்க்கையில சந்தேகம் வந்துட்டா சந்தோஷம் போயிடும். நீங்க ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? இது சாதாரண ஒரு மொட்டை கடுதாசி தான். வேணா ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். Yes, as per the DNA report, DSP Ashok Pandian is not your son. உங்க புள்ள இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்படினா ஏன் புள்ள எங்க இருக்க புள்ள? சொல்லுங்க. ஐயோ. ஹலோ. இப்போ நம்புறியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு, என் புள்ள எங்க இருக்கான்? எரியுதா?
உன் பொண்டாட்டி துடிக்கிறாள்ல, யாருங்க அவன்? இதே மாதிரி தான் நானும் துடிச்சேன். சிலம்ப போட்டில ஜெயிச்சானே அவன் தான் உன் புள்ள முத்துராமலிங்கம். என்னங்க சொல்ற? யாருங்க போன்ல? என் பையன் எங்க இருக்கா? சொல்லுங்க. எங்க முத்துராமலிங்கத்தை மூக்கையா தேவரையும் பொய் கேஸ் போட்டு பிடிக்கலான்னு வந்திருக்கீங்களா? பிரச்சனை முடிஞ்சிருச்சுல, போட்டியில இருந்து போலீஸ் வாபஸ் வாங்கிருச்சுல, பிறகு என்ன வேலைங்க? நீங்க மூக்கைய தேவர் மேலயும் முத்துராமலிங்கத்து மேலயும் வச்சிருக்கிற மரியாதை எனக்கு தெரியுது. ஆனா நான் இங்க வந்திருக்கிறது தனிப்பட்ட விஷயம். ஒண்ணு வழிய விடுங்க, இல்ல மூக்கையா தேவர் கிட்ட ஐஜி சேதுராமன் வந்திருக்கேன்னு சொல்லி அவரை வர சொல்லுங்க. வர சொல்லுதான், ஆனா எதா இருந்தாலும் இந்த ஊர் முன்னாடி தான் பேசணும். சரி, கூட்டிட்டு வரேன். மர்மோன மாமா, 24 வருஷத்துக்கு முன்னாடி சிவலப்பேரி ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் சேதுராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் இப்போ எந்த ஏரியாவில் இருக்காருன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லு. விசாரிக்கிறேன் மாமா. ஐயா, ஐஜி சேதுராமன் ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காப்புல. இது நெருங்கி வந்துருச்சு. நான் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சனோ என் ஆச்சியாருக்கு தெரிஞ்சிட்டு போல. நான் சொல்றது கேட்டு அதிர்ச்சி ஆகாதீங்க. முத்துராமலிங்கம் உங்க புள்ள இல்ல. அவன் என் புள்ள. என் புள்ள முத்துராமலிங்கத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கையா? என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருக்கையா? என் பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருக்கையா? எனக்கு முத்துராமலிங்கம் நம்ம புள்ள இல்லைன்னு தலையில கல்லு போட்ட மாதிரி சொல்றாங்களே. என்னங்க ஒன்னும் பேசாம இருக்கிறியா? இவங்க யாருங்க? இவங்க யாரு? இவங்களுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? கேக்குறல்ல, இவங்க எல்லாம் யாருங்க? ஐயா, நாங்க தான் முத்துராமலிங்கத்தை பெத்தவங்கிற உண்மையே இப்பதான் எங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு உண்மையும் உங்களுக்கு தெரியாது. நாங்க மகனா நினைச்ச அசோக் பாண்டியன் தான் உங்களுடைய உண்மையான மகன். இதை நம்ப மாட்டேன், இதை நம்ப மாட்டேன். முத்துராமலிங்கம் என் புள்ள. அவனை பெற்று வளர்த்து 24 வருஷம் பாசத்தை வச்சு இந்த தாய் நான் தான். ஏமா நீயும் ஒரு தாய் தானே? ஏதோ பொம்மை கடையில பொம்மை கேட்கிற மாதிரி கேட்கறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி முத்துராமலிங்கம் ஒன்றும் பொம்மை இல்ல தாயே. என் பூசரு, என் பூசரு. இல்ல நாச்சியா, முத்துராமலிங்கம் நம்ம பிள்ளை இல்ல. முத்துராமலிங்கம் நம்ம புள்ள இல்லைன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம நான் மறைச்சு வச்சிருந்தேன். ஒரு நாள் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்டேன். என் நொஞ்சிக்குழியிலேயே போட்டு புதைச்சி வச்சிருந்த.
நம்ம பிள்ளைய தேடி யாரும் வந்துடக்கூடாதுன்னு அன்னைக்கு ஐயனார வேண்டிக்கிட்டு அதுவா நேரம் தேடி வந்துருச்சு. ராச்சியா தேடி வந்துருச்சு. ஊருக்கே நியாயம் சொல்றேன். என்ன பண்ணுவோம் சொல்றேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ராமையா என் மேல வச்சிருந்த தீராத பழி உணர்ச்சி தான் சார். சொல்லுப்பா, உங்க கூட வரமாட்டேன்னு சொல்லுப்பா. நீ பாப்பா, நம்ம வீட்டுக்கு போலாமா? முத்துராமலிங்கம், இவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இனிமே இவ என் கூட தான் இருப்பா. பாப்பா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வா, இப்படி வாப்பா. சிவன், நான் விட மாட்டேன். அங்க நிக்கிறானே, அவதான் உன் பிள்ளை. நீ சொன்ன மாதிரி ஒரு பேச்சு பண்ண வச்சுக்கிடுவோம். அவனை நான் வளர்த்தவளாவே இருந்தாலும் என்னால விட்டு தர முடியாது தாயே. என் உசுர வேண்டாம் தர. என் பிள்ளைய நான் தர மாட்டேன் தாயே. அண்ணே, எங்களை விட்டு போயிடாதண்ணே. ப்ளீஸ், எங்களை விட்டு போயிடாதண்ணே. அப்பா, சொல்லுங்கப்பா. அப்பா, பாருங்க, என் மகனை என் கூட அனுப்பிச்சிருங்க. இல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். அக்கா, அவங்க சொல்றதான் கரெக்ட். என்னதான் இருந்தாலும் முத்துராமலிங்கம் அவங்க பையன். நீங்க வளர்த்த பாசத்துல பேசுறீங்க. சட்டம் கோர்ட்டுன்னு வந்தா அங்க தாய் பாசம் ஜெயிக்காது, சட்டம் தான் ஜெயிக்கும். அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. தம்பி, நீங்களுமா? ஐயோ, என்ன ஆதரிச்ச தெய்வம் எல்லாம் ஆண்டு போச்சா? ஐயா, ஐயா, என் பிள்ளைய தடுத்து நிறுத்துங்க. என் பிள்ளைய தடுத்து நிறுத்துங்க. ஐயா, ஐயா, என் பிள்ளைய கூட்டிட்டு போடாதுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுது. முத்துராமலிங்க, பாப்பா. ஐயோ, என்ன சொல்லுது? நீ உங்க அப்பா அம்மா கூடயே போப்பா. என்னையா தலையில 2 புட்டு முட்டிக்கிட்டு தான்ப்பா. நெத்தியில முட்டிட்டு போகலையா?
எங்க எல்லாரும் நெஞ்சிலையும் குத்திட்டு போறியா? அப்ப பேச்ச தட்டாத புள்ளனை நிரூபிச்சுட்டு போறிய முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம்னு மூச்சு விடாம கூப்பிடுவாளே உங்க அம்மா, அவங்கள ஊமையாக்கிட்டு போறியா முத்துராமலிங்கம்? ஏழையா பிறந்தாலும் கோழையா வாழக்கூடாதுன்னு எங்க பிள்ளைங்களுக்கு சிலம்பத்தை கத்து கொடுத்துட்டு இப்படி சொல்லாம கொல்லாம போறிய முத்துராமலிங்கம். எங்க சொல சாமி முத்துராமலிங்கத்தை கூட்டிட்டு போறியா தாயே? இனிமே நாங்க யார கூப்பிடுவோம்?